வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 7ல் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு சம் தான் பாருங்கள். இந்த பேரலல் ஆஃப் எ ஃபவுண்டைன் பென் cylindrical in shape is 7 cm long and 5 mm diameter. ஓகேங்களா, டயாமீட்டர் மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, லாங்குன்றப்ப ஹைட்டு தான் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. A full barrel of ink in the pen will be used for writing 330 words on average. How many words can be written using a bottle of ink containing 1/5 of a liter? ஓகேங்களா, அந்த பாட்டிலோட லிங்க்கு 1/5, ஒரு லிட்டரில் 1/5 இருக்குது. பட் இந்த சிலிண்டர், சின்ன சிலிண்டர், அந்த பென்னில் இருக்கக்கூடிய இந்த இங்கில் இவ்வளோ வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படின்னா அந்த பாட்டில் இருக்கக்கூடிய இங்கை வச்சு எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதைத்தான் வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதுவோம். அது போக என்ன அப்படின்னா அந்த வால்யூம் ஆஃப் அந்த பென்னோட வால்யூமை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்னுக்கு ஹச் வந்து 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அதே இது ரேடியஸ் வந்து 5 மில்லிமீட்டர். ஓகேங்களா, 5 மில்லிமீட்டர், சாரி, டயாமீட்டர் வந்து 5 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து 5/2 மில்லிமீட்டர். ஓகேங்களா, ஆனால் வந்து பாருங்கள், இங்கே வந்து ஹச் வந்து நம்மளுக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கான், ரேடியஸ் வந்து மில்லிமீட்டரில் கொடுத்துருக்கான். அப்போ இதை நான் சென்டிமீட்டரை மாற்றணும்னா என்ன பண்ணுவோம், /10 போடலாமா? இப்போ மில்லிமீட்டர் சென்டிமீட்டரை மாற்றுறதுக்கு /10ன்றப்ப 5/20. அப்போ ரேடியஸ் வந்து எவ்வளவு, 1/4 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது ஹச் வந்து 7 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 1/4 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஸோ அப்போ பென்னோட வால்யூம் கண்டுபிடிக்கலாமா? வால்யூம் ஆஃப் பென்னு, அதாவது சிலிண்டர். ஓகேங்களா, ஸோ சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா என்னது, πr² ஹச். ஸோ பையோட டேட்டா 22/7, 6க்கு வந்து எவ்வளோ போட்டிருக்கோம், 1/4, 1/4, ஹச் எவ்வளவு, 7. ஸோ 7யும் 7யும் கட் பண்ணலாம். 4 பார்த்தீங்க அப்படின்னா 2 2s are 4, 11 2s are 22. ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருது, 11/2 4s are 8. 11/8 சென்டிமீட்டர் கியூபு என்னது, வால்யூம் ஆஃப் பென். ஓகேங்களா, ஸோ இந்த வால்யூமை வச்சுக்கிட்டு எத்தனை எழுதலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க வேர்ட்ஸு எவ்வளோ கொடுத்துருந்தோம், 330 வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அது போக இந்த இங்கு பாட்டில் இருக்கக்கூடிய இங்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ அந்த வார்த்தை என்ன அப்படின்னா பாட்டில் ஆஃப் இங்கு வந்து எவ்வளவு அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ பாட்டில் ஆஃப் இங்கு அப்படின்றது என்னது, 1/5 ஆஃப் லிட்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 1/5 ஆஃப் 1 லிட்டர். ஓகேங்களா, பாட்டில் ஆஃப் இங்கு வந்து இதுதான் 1/5 ஆஃப் 1 லிட்டர் அப்படின்ட்டு. ஸோ 1 லிட்டர் கோஸ் டு என்னது, இன்னும் சென்டிமீட்டர் கியூபில் இருக்கிறதுனால 1 லிட்டர் நான் என்ன பண்ண போகிறேன், சென்டிமீட்டர் கியூபுக்கு மாற்றணும்னா 1 லிட்டர் = 1000 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா, ஸோ இதை நான் கட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும், 200 சென்டிமீட்டர் கியூப். ஸோ பாட்டிலில் இருக்கக்கூடிய இங்கு எவ்வளவு, 200 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இந்த 11/8 சென்டிமீட்டர் கியூபு இங்கை வச்சு எத்தனை வேர்ட்ஸ் எழுதலாம், 330 வேர்ட்ஸ். அப்போ 200 சென்டிமீட்டர் கியூப் இங்கை வச்சு எத்தனை வேர்ட்ஸ் எழுத போகிறோம், இதுதான் அவங்க கேட்கக்கூடிய ஆன்சர். ஸோ என்ன எழுதலாம், 11/8 சென்டிமீட்டர் கியூபு ஆஃப் வால்யூம் கேன் ரைட் த வேர்ட்ஸ் 330 வேர்ட்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ தட் ஃபார் 200 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் வால்யூம் இங்கு வந்து எவ்வளோ வேர்ட்ஸை எழுதும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ அப்போ என்ன எழுதலாம், இதுக்கு இது அப்படின்னா 200க்கு என்ன அப்படின்றது தான். ஸோ அப்போ 11/8, அதாவது 330 வேர்ட்ஸ் எழுத 11/8 சென்டிமீட்டர் கியூபு இங்கு தேவை அப்படின்னா அப்போ 200 சென்டிமீட்டர் கியூபுக்கு எத்தனை லெட்டர் எழுதலாம் அப்படின்றது கண்டிஷன் இதுதான். ஓகேங்களா, ஸோ இது /இது இன்ட்டு இது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இந்த /8ன்றதை நான் எப்படி எடுத்தோம், அடுத்த ஸ்டெப்பில் இது வந்து காமன் டிவிஷன். ஸோ அப்போ காமன் டிவிஷன் அப்படின்றப்ப நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டினாமினேட்டரில் கூடிய 8 மேலே வந்துடும். 8 × 330 / 11 × 200 இப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணினா எனக்கு 13 வரும். ஸோ மொத்தம் 3 0 ஃபைனல் ஆன்சரில் இருக்கும்.
3 8s are 24, 2 24s are எவ்வளோ வரும் எனக்கு 48 ஓகேங்களா. ஸோ அப்போ 48,000 வேர்ட்ஸ் வந்து நம்ம எழுதலாம். எப்போ அந்த 1/5 ஆஃப் எ லிட்டர் இங்கில் இருக்கக்கூடியதை வச்சு நம்ம 48,000 வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் இந்த சாமு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. இன்னோட சொல்கிறேன் பாருங்கள். வால்யூம் ஆஃப் பென்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ வால்யூம் ஆஃப் த பென் வந்து இவ்வளோ தான். இதை வச்சுக்குவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் ஆஃப் இங்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் ஆஃப் இங்க்குன்றது 1 லிட்டரில் 1/5 தான் இருக்குது. ஸோ அப்போ அது எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சேன். 200 சென்டிமீட்டர் க்யூப். 1 லிட்டர் கோஸ் டு 1000 சென்டிமீட்டர் க்யூபு. ஸோ அதை அப்ளை பண்ணினா எனக்கு பாட்டிலில் இருக்கக்கூடிய இங்க்கு வந்து 200 சென்டிமீட்டர் க்யூபு. ஸோ பெனில் இருக்கக்கூடிய இந்த 11/8 சென்டிமீட்டர் க்யூப் இங்கை வச்சு எத்தனை வேர்ட்ஸு 330 வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படின்னா பாட்டிலில் இருக்கக்கூடிய இந்த 200 சென்டிமீட்டர் க்யூப் இங்கை வச்சு எத்தனை வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படின்றத கொஸ்டின். ஸோ இதை தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 11/8 சென்டிமீட்டர் க்யூப் ஆஃப் வால்யூம் இங்கு கேன் ரைட் 330 வேர்ட்ஸ். அப்போ 200 சென்டிமீட்டர் க்யூப் ஆஃப் வால்யூம் ஆஃப் இங்கு கேன் ரைட். ஸோ 330க்கு 11/8 அப்படின்னா அப்போ 200க்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் சிம்பிளிஃபிகேஷன். ஃபைனல் ஆன்சர் இதுதான். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 7ல் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் சம் தான் பாருங்கள். எ ஹெமிஸ்பெரிக்கல் டேங்க் ஆஃப் ரேடியஸ் 1.75 மீட்டர் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா. அந்த டேங்க்கில் இவ்வளோ ரேடியஸில் ஃபுல் ஆஃப் வாட்டர் இருக்குது. இட் இஸ் கனெக்டட் வித் எ பைப் விச் எம்டிஸ் த டேங்க் அட் த ரேட் ஆஃப் 7 லிட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 7 லிட்டர் வீதம் அந்த டேங்க்கில் இருக்க தண்ணியை காலி பண்ணுது. ஹவு மச் டைம் வில் இட் டேக் டு எம்டி த டேங்க் கம்ப்ளீட்லி. ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். இதைத்தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள. இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதுகிறேன். ஸோ எனக்கு இருக்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் இது வந்து செகண்ட் கொஸ்டின். ஸோ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் நமக்கு கொடுத்துருக்கிறது டேங்க் வந்து ஹெமிஸ்பியர் தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் எவ்வளோ வரும். ஸோ 2/3 πr கியூபு ஸ்கொயர் யூனிட், சாரி கியூப் யூனிட். ஓகேங்களா. இதுதான் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ இப்போ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா அவன் கொடுத்துருக்கிறது எனக்கு வந்து ரேடியஸ் கொடுத்துட்டான். எவ்வளவு 1.75 கொடுத்துட்டான். ஸோ அப்போ இதில் நான் அப்ளை பண்ணுங்கள். 2/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு 1.75 இன்ட்டு 1.75 இன்ட்டு 1.75. ஓகேங்களா. ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் கியூப் ஹெமிஸ்பியருக்கான ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். 0.25. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். எனக்கு சரி 3 இருக்குது. ஓகே 3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 25 வராது. ஸோ இப்போ பாருங்கள் 2 இன்ட்டு 0.25 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0.5ன்னு வரும். 0.25 மட்டும் பண்ணும்போது 0.5 0.5 இன்ட்டு 22 அப்படின்னா இது ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 11 வந்துடும். ஓகேங்களா. ஸோ 11/3ன்னு வரும். அதுக்கப்புறம் 1.75 1.75 இதோட ஹோல் ஸ்கொயரை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 5 5 ஆர் 25க்கு 2, அடுத்தது 30 35 70 72க்கு 2, அகெயின் 7 155 155 10 17 49 89 66க்கு 6, அகெயின் 6 7 7 14 20க்கு 0, அகெயின் 2 1 1. ஸோ இது வந்து எனக்கு ஆன்சராக கிடைக்குது 30 வரும். ஓகேங்களா. 30625 அப்படின்றது. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1.75 1.75 2 2 4 டிஜிட் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஸோ அப்போ எனக்கு வந்து பாயிண்ட் வந்து நான் இங்கே வைக்கிறேன். ஓகேங்களா. 4 டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கும்போது 3 பாயிண்ட் சம்திங்னு எனக்கு ஆன்சர் வரும். ஸோ டிவைடட் பை 3 இருக்குது. ஓகேங்களா.
ஸோ இந்த ஆன்சரை நான் அப்படியே எழுதுகிறேன். 3.0625. அடுத்தது 11 இன்ட்டு இந்த நம்பர் மல்டிபிள் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் பாருங்கள். அப்படியே இது மறுபடியும் ரிவர்ஸில் வரும். ஸோ அப்போ 33685. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்கிறதுனால எனக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், 4 டிஜிட் போடணும். கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4. ஸோ ஓகேங்களா, 33 பாயிண்ட் சம்திங் வரும் டிவைட் பை 3. ஸோ இதை நான் இது பண்ணேன் அப்படின்னா 11.229. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் சென்டிமீட்டர் க்யூப்பில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ டேங்கோட வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. பட் அவன் என்ன சொல்கிறான், அந்த டேங்க்ல இருந்து ஒரு பைப்பு வழியாக ஒரு செகண்டுக்கு இத்தனை லிட்டர் தண்ணீர் வெளியேறுது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ இதை சென்டிமீட்டர் கியூப்பை நான் லிட்டராக மாற்றணும். ஸோ அப்போ லிட்டராக மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், 11.229 இன்ட்டு 1000. ஓகேங்களா. அதாவது போன சம்மில் பார்த்துருக்கோம், லிட்டரை சென்டிமீட்டர் கியூபாக மாற்றணும்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ சென்டிமீட்டர் கியூப்பை லிட்டராக மாற்றணும் அப்படின்றப்ப 1000ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் பண்ணுனா இதுதான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்டர்ஸில் சொன்னோம் அப்படின்னா எனக்கு இது ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், அதாவது ஒரு செகண்டுக்கு 7 லிட்டர் எம்டி ஆகுது. ஓகேங்களா. ஸோ அப்போ 7 லிட்டர் டைம் டு எம்டி 7 லிட்டர் அப்படின்னு போடுமா. ஓகே, டைம் டு எம்டி 7 லிட்டர் கோஸ் டு 1 செகண்ட். அப்படியே அப்போ டைம் டு எம்டி 99 லிட்டர்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும். ஸோ 11.229 டிவைடட் பை 7 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணால் எவ்வளோ வரும், 1604.14. ஓகேங்களா. ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இன்னொன்று பண்ணணும், என்ன அப்படின்னா செகண்ட்ஸில் இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா மினிட்ஸில் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ நான் இங்கே வந்து டிவைடட் பை 60 போட்டேன் அப்படின்னா இது வந்து செகண்ட்ஸு, இங்கே வந்து மினிட்ஸு. ஓகேங்களா. 60 போட்டால் மினிட்ஸு. ஸோ 6ன்றப்போ ஒரு 0 பாயிண்ட் இங்கே வந்துடும். அடுத்து 6ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், 26.74. ஓகேங்களா. ஸோ இதை கட் பண்ணோம் அப்படின்னா மினிட்ஸு அப்படின்றது வரும். எப்போ இந்த டைம் டு எம்டி 11.229 லிட்டர்ஸ். ஓகேங்களா. இந்த லிட்டர்ஸ் வாட்டரை எம்டி பண்ணுறதுக்கு எனக்கு ஆகக்கூடிய டைம் பார்த்தீங்க அப்படின்னா 26.74 மினிட்ஸு. நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா 27 மினிட்ஸு கூட சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மு. இந்த வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஸ்டினோட சொல்லிடுறேன். நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த ஹெமிஸ்பியர் இருக்கக்கூடிய டேங்க் வந்து ஹெமிஸ்பியரில் இருக்குது. அதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.745 கொடுத்துட்டா. ஸோ இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த ரேடியஸில் இருக்கக்கூடிய டேங்க்கோட வால்யூம், அதாவது அதில் எவ்வளோ வாட்டர் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அந்த வாட்டரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த வாட்டரை காலி பண்ணுறதுக்கு 7 லிட்டரை காலி பண்ணால் 1 செகண்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ இந்த டேங்க்கில் இருக்கக்கூடிய இந்த என்டையர் லிட்டர்ஸை காலி பண்ணணும்னா எத்தனை செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அப்போ இது டிவைடட் பை 7 போட்டோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது, ஸோ இது வந்து செகண்ட்ஸில் கிடைக்கும். ஆனால் எனக்கு வந்து ஆன்சர் வந்து மினிட்ஸில் வேணுன்றதுனால எவ்வளவு 60ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா அது மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா. மினிட்ஸை செகண்ட்ஸாக மாற்றணும்னா 60ஆல் மல்டிபிள் பண்ணணும். செகண்ட்ஸை மினிட்ஸாக மாற்றணும்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு டைம் டு எம்டி அப்படின்றப்ப இவ்வளோ லிட்டர்ஸ் ஆகும் அப்படின்றது தான் எனக்கு கணக்கு. ஓகேங்களா. இவ்வளோ லிட்டர்ஸை இவ்வளோ மினிட்ஸ் ஆகும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய சம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளோ தான் வீடியோ. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.
வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 7ல் இருக்கக்கூடிய இந்த தேர்ட் சம் தான் பாருங்கள். ஃபைண்ட் த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் எ கோன் தட் கேன் பி கேர்வ்ட் அவுட் ஆஃப் எ சாலிட் ஹெமிஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஹெமிஸ்பியர் சாலிட் இருக்குது, அதில் இருந்து ஒரு கோனை கட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோன் கட் பண்ணக்கூடிய கோனோட மேக்ஸிமம் வால்யூம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹெமிஸ்பியர் அப்படின்றப்பயே அந்த ஸ்பியரோட ஹைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ கோனோட ஹைட்டு அப்படின்றப்ப இந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் சொல்லலாமா? சின்ன ஒரு டயக்ராமை வரையலாம். ஸோ இது வந்து ஹெமிஸ்பியர் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது ஆஃப் சர்க்கிள் அப்படின்றத நினச்சிக்கோங்க. கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது. ஸோ இதில் இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கோன் கட் பண்ணுறோம். ஸோ அப்போ கோனுன்றப்ப இதே பேஸாக வச்சு இந்த மாதிரி ஒரு கோன் கட் பண்ணுறோம் அப்படின்னா கோனோட ரேடியஸும் ஹெமிஸ்பியரோட ரேடியஸும் ஆர் தான். ஓகேங்களா? அடுத்தது கோனோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸ்க்கு தான் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ கட் பண்ணக்கூடிய இந்த கோனோட வால்யூம் தான் எனக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் த கோன். ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் த சாலிட் கோன் என்ன ஃபார்முலா இருக்குது? 1/3 πr² h. பட் ஆர் ஈக்குவல் டு ஆல் ஹச் ஈக்குவல் டு ஆர் தான். ஓகேங்களா? ஸோ 1/3 π இன்ட்டு r² இன்ட்டு ஆர் அப்படின்றப்ப 1/3 π இன்ட்டு r³. ஸோ கட் பண்ணக்கூடிய இந்த ஹெமிஸ்பியர்லேருந்து கட் பண்ணக்கூடிய பெரிய வால்யூம், பெரிய கோனோட வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 1/3 πr³ அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து வால்யூம் அப்படின்றதுனால கியூபிக் யூனிட் அப்படின்றது கண்டிப்பாக எழுதியாகணும். யூனிட் கண்டிப்பாக எழுதியாகணும், முக்கியம். ஓகேங்களா? ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இவ்வளவு தான் இந்த சம்மு. ஸோ என்ன அப்படின்னா ஹெமிஸ்பியர்லேருந்து ஒரு கோனை கட் பண்ணுறோம் அப்படின்னா கோனோட வால்யூம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த கோன் இருக்கிறதுல இதுதான் கோன் பெரிய கோனாக இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் கொடுத்ததுனால ரேடியஸ் இதே ரேடியஸையும் இந்த ரேடியஸையும் ஹைட்டாகவும் வச்சு நான் கோனை கட் பண்ணுறேன் அப்படின்றப்ப ஹச் வந்து ஆறுன்றும் ஆறும் ஆறுன்றிருக்கு. ஸோ அதை நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு 1/3 πr³ கியூபிக் யூனிட் அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 7ல் இருக்கக்கூடிய தேர்ட் சம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம 4th சம்மில் மீட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 7. ஸோ 7ல் இருக்கக்கூடிய 4th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். An oil funnel of tin sheet consists of a cylindrical portion 10 cm long attached to a frustum of a cone. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆயில் ஃபனல் எப்படி இருக்கும்? ஒரு சிலிண்டர் இருக்கும், சிலிண்டர் மேலே ஒரு ஃப்ரஸ்ட்ரம், கோன்னு ஃப்ரஸ்ட்ரம் இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 cm லாங். ஓகேங்களா? அடுத்தது இஃப் த டோட்டல் ஹைட் இஸ் 22 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ சிலிண்டரிக்கல் போர்ஷன் வந்து 10 சென்டிமீட்டர், டோட்டல் போர்ஷன் வந்து 22 சென்டிமீட்டர். இந்த டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டரிக்கல் போர்ஷன், ஸோ அந்த சிலிண்டரிக்கல் போர்ஷனோட டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு? B8 சென்டிமீட்டர். அண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபுனல் B8 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃப்ரஸ்ட்ரமுக்கு கேபிட்டல் ஆர் 18, ஸ்மால் ஆர் வந்து சாரி இங்கே வந்து டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கேபிட்டல் டி வந்து 18, ஸ்மால் டி வந்து 8 அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த டின் ஷீட் ரெக்வயர்ட் டு மேக் த ஃபுனல். அந்த ஃபுனலை மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டின் ஷீட் தேவைப்படும் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கொடுத்துருக்கதை அப்படியே படமாக கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஃபுனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. இது வந்து என்னது? ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் வச்சுக்குவோம். ஓகேங்களா? கரெக்டாக வரல. ஓகே. ஸோ இதை வச்சுட்டு இதை வந்து ஒரு சிலிண்டரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபுனல். அடுத்தது அவன் கொடுத்துருக்கான் மொத்த ஹைட்டும் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 22 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ஆனால் அதுலேருந்து இந்த சிலிண்டரோட ஹைட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? ஸோ இது போக நம்மளுக்கு வேறு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். நம்மளுக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்கான். அதாவது இந்த ஃப்ரஸ்ட்ரமோட டயாமீட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கேன். டாப் ஆஃப் த ஃபுனல் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ இது வந்து ரேடியஸ், டயாமீட்டர் வந்து மொத்தமாக கொடுத்துருக்கான். எவ்வளவு அப்படின்னா கேபிட்டல் டி வந்து 18 அப்படின்னா இப்போ கேபிட்டல் ஆர் 18/2 9. அதே மாதிரி ஸ்மால் டி வந்து 18 கொடுத்துருக்கான். அப்போ ஸ்மால் ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ன்னு வரும். ஓகேங்களா?
ஸோ இப்போ கேபிட்டல் ஆர் இருக்குது, ஸ்மால் ஆர் இருக்குது. ஹைட் வந்து சிலிண்டருக்கான ஹைட் இருக்குது. சிலிண்டருக்கான ரேடியஸுமே இதுதான் R = 4. மொத்த ஹைட்டு கொடுத்துருக்கோம். அப்போ இதோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரமோட ஹைட்டு 22லேருந்து 10 போச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதோட ஹைட்டு 12 சென்டிமீட்டர், இதோட ஹைட்டு 10 சென்டிமீட்டர், மொத்தம் 22 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். ஸோ இப்போ இந்த டேட்டாவை வச்சு அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இதை மேக் பண்ண எவ்வளோ சீட்டு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ இதுக்கு வால்யூம் ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணணுமானா ஏரியா ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ மொத்த இந்த ஆப்ஜெக்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ டோட்டல் ஏரியா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரஸ்ட்ரமோட ஏரியா கண்டுபிடிக்கணும், அடுத்து இந்த சிலிண்டரோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்குமான ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம்க்கு என்ன ஃபார்முலா? பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் 2πr/h. ஓகேங்களா? ஸோ இப்போ பை ரெண்டுக்கு காமனாக இருக்குது, நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன். ஸோ அடுத்தது வேறு எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர் கேபிட்டல் ஆர் எவ்வளோ இருக்குது 9 ப்ளஸ் ஸ்மால் ஆர் எவ்வளோ இருக்குது 4 இன்ட்டு எல் நமக்கு டேட்டா இங்கே கொடுக்கல, இது மொத்த ஹைட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதை ட்ரையாங்கிளாக எடுத்து கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் எல் ஸ்லாண்டிங் ஹைட்டு. ஸோ அப்போ எல் கண்டுபிடிக்குமா சைடில் நம்ம தான். இப்போ எல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் ஆர்ன்றது 9, ஸ்மால் ஆர்ன்றது 4 ப்ளஸ் ஹச்ன்றது எவ்வளோ இருக்குது 12 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 9 மைனஸ் 4 5 ஸ்கொயர் அப்படின்றது 25 ப்ளஸ் 12 ஸ்கொயர் அப்படின்றது 144. மொத்தம் எடுத்திங்கன்னா 169. எல் ஸ்கொயர் = 169. அப்போ எல் எவ்வளவு 69, 169 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 13 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் போடலாமா நம்ம எல் வந்து எவ்வளவு 13 சென்டிமீட்டர் அப்படின்னு போட போகிறோம். ஓகேங்களா? ப்ளஸ் 2πr/h அப்படின்றப்ப பை வந்து வெளியில் கொண்டு போயிட்டோம். ஸோ மீதி இருக்கக்கூடியது 2 இருக்குது. இதோட ஆர் வந்து எவ்வளவு 4. இந்த சிலிண்டரோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் 22/7 9 + 4 13 13 × 13 169 ப்ளஸ் 2 4 8 8 × 10 80. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு 22/7 169 + 8 249. ஓகேங்களா? ஸோ அப்போ இதையும் கேன்சல் பண்ணுறேன். 3 7s are 21, again 39, 5 7s are 35, again 4 40, 5 7s are 35. ஓகேங்களா? ஸோ 35.5 இன்ட்டு 22 அப்படின்றப்ப 71 71 7 8 9 அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? 71 71 இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அதான் வரும். அதாவது இது வந்து 70 71ன்னு வரும். 71 71 அப்படின்றப்ப 781. ஸோ இதுதான் ஆன்சரு. என்ன அப்படின்னா டோட்டல் ஏரியா அப்படின்றதுனால நான் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் சொல்லிடுறேன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இந்த ஃபொனாலோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 781 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே மறுபடியும் பார்ப்போம். ஸோ டோட்டல் ஏரியா அப்படின்றப்ப மேலே இருக்கக்கூடிய இந்த கோன் ஃப்ரஸ்ட்ரம் ஆஃப் கோனோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறோம். அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான். அதே மாதிரி இந்த சிலிண்டருக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஷீட்டோட அளவு தான் கேட்டிருக்கோம். ஸோ ஷீட்டை அப்படியே நம்ம ரோல் பண்ணால் இந்த கோனும் ஃப்ரஸ்ட்ரமும் இந்த சிலிண்டரும் கிடைக்கும் அப்படின்றதுனால நான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ரஸ்ட்ரம் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிச்சால் போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஃபார்முலா அப்படி நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் 2/r அப்படின்றது. ஸோ டேட்டாவை போட்டு பாருங்கள். இங்கே கண்டுபிடிச்ச எல்லா டேட்டாவையும் இங்கே நான் அப்ளை பண்ணோம் அப்படின்னா எல் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ எல் ஸ்கொயர் = கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர்ன்றது பண்ணலாம். ஸோ இதன்படி போட்டிங்கன்னா நம்மளுக்கு 781 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றத ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஓகே நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.
வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 6ல் இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் காயின்ஸ். ஸோ எத்தனை காயின்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான். 1.5 சென்டிமீட்டர் இன் டயாமீட்டர் அண்ட் 2.2 mm திக்னஸ். இங்கே சென்டிமீட்டர் திக், இங்கே மில்லிமீட்டர் கொடுத்துருக்கான். ஸோ இந்த சைஸில் இருக்கக்கூடிய காயின் எத்தனை ரெடி பண்ணலாம் அப்படின்றாங்க. டு பி மெல்டட் டு ஃபார்ம் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் ஹைட் 10 சென்டிமீட்டர் அண்ட் டயாமீட்டர் 4.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சிலிண்டரில் இருக்கக்கூடிய ஹைட்டு டயாமீட்டரில் இருக்கக்கூடிய சிலிண்டரை மெல்ட் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் காயின்ஸு இந்த டைமென்ஷனில் எவ்வளோ ரெடி பண்ணலாம் அப்படின்றதா கொஸ்டின். ஸோ இதை தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸில். ஸோ இப்போ 5th சம்மு. ஓகே, அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்பர் ஆஃப் காயின்ஸு தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் காயின்ஸு அப்படின்னா என்னு தான். ஸோ எதுலேருந்து அங்கே கொடுத்துருக்க அந்த சிலிண்டரை நம்ம மெல்ட் பண்ணால். ஓகேங்களா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கும் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் காயின், ஒன் காயின். ஓகேங்களா? உள்ள ரேஷியோ தான் இந்த நம்பர் ஆஃப் காயின்ஸு. ஓகேங்களா? புரியுதா? ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் காயின்ஸுன்னு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவன் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு சிலிண்டரோட வால்யூமை கண்டுபிடிச்சி, எதை மெல்ட் ஆக்க போகிறோமோ அந்த சிலிண்டரோட வால்யூமை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி இந்த காயினோட வால்யூமால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய நம்பர் தான் நம்பர் ஆஃப் காயின்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான டேட்டாவை கண்டுபிடிக்கலாமா? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் என்னெல்லாம் டேட்டா கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ஹச்சு வந்து 10 சென்டிமீட்டர். டயாமீட்டர் அதாவது டி ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு டி பை 2 ஈக்குவல் டு 4.5 பை 2 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிலிண்டருக்கு கொடுத்துட்டான். இது காயினுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். நம்ம ரெடி பண்ணக்கூடிய காயினுக்கு ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா டயாமீட்டர் தான் கொடுத்துருக்கான். டயாமீட்டர் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு டி பை 2. டயாமீட்டர் வந்து 1.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான். ஸோ பை 2. ஓகேங்களா? ஸோ ரேடியஸ் வந்து 1.5 பை 2 சென்டிமீட்டர் காயினுக்கு. அது போக திக்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அது வந்து என்ன அப்படின்னா 2 mm திக்னஸ். அதாவது ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 mm. ஸோ எம்எம்மை நான் சென்டிமீட்டரில் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 10ன்னு போடணும். ஸோ 2/10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து காயினுக்கு. ஸோ காயினுக்கான ரேடியஸு ஹைட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து சிலிண்டரோட ஹைட்டு ரேடியஸு. இதை மெல்ட் ஆக்கி இதை ரெடி பண்ண போகிறேன். அப்போ நம்பர் ஆஃப் காயின் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ வால்யூம் ஆஃப் காயின் அதுக்குமே பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு ஹச் 2 இருக்குது. மேலே இருக்கிறது சிலிண்டருக்குரியது, இங்கே இருக்க டேட்டா. கீழே இருக்கிறது காயினுக்குரியது, இங்கே இருக்கக்கூடிய டேட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பையும் கேன்சல் ஆயிரும். ஆர் அப்படின்றப்ப என்ன இருக்குது? 4/4.2 இன்ட்டு 4.5/2 இன்ட்டு ஹச் எவ்வளோ இருக்குது? 10 டிவைடட் பை. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடியது ஆர் ஸ்கொயர் என்ன இருக்குது? 1.5 டிவைடட் பை 2 இன்ட்டு 1.5 டிவைடட் பை 2 இன்ட்டு 2/10. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எப்படி நம்ம வந்து சிம்ப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். டினாமினேட்டரில் ரெண்டுமே இங்கே 2 இந்த 2 கேன்சல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இது 1.5, இது வந்து 4.5. ஸோ என்னது 3 டைம்ஸ் வரும். அகைன் இதுவும் 3 டைம்ஸ் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் வரும். ஸோ இங்கே டினாமினேட்டர் கீழே ஒரு 10 இருக்குது. ஸோ இதை வந்து டிவைடட் பை 1ன்னு போட்டிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். ஸோ மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை எழுதுகிறேன். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இங்கே டிவைடட் பை 2, அதுக்கப்புறம் ஒரு 10. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா மேலே வந்துடும். 10ன்றது மேலே வந்துடும். ஸோ மல்டிபிள், இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனு. ஓகேங்களா? ஸோ இது காமன் டிவிஷனுக்கு கீழே ஒரு 10 இருக்குன்றப்ப அது வந்து நியூமரேட்டரில் 10ஆக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்கள். எவ்வளோ வருது? 450. ஸோ n ஈக்குவல் டு 450 அப்படின்றது தான் ஆன்சரு. ஸோ என்ன அப்படின்னா நம்ம ரெடி பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் காயின்ஸு பார்த்தீங்க அப்படின்னா 450 காயின்ஸு அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ
வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. ஸோ சம்மு மறுபடியும் சொல்லிடுறேன். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் காயின், ஒன் காயின். ஓகேங்களா? என்ன இதுக்கு எத்தனை காயின் ரெடி பண்ணலாம் அப்படின்றதான். ஸோ அப்போ n ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஒன் காயின். ஸோ சிலிண்டருக்கான டேட்டா வந்து இதுதான். ஓகேங்களா? நான் 2 இடத்துலையுமே ஆறுன்றதை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது சிலிண்டர், இது காயின் அப்படின்றப்ப சிலிண்டர் கேட்கும்போது πr² h அதோட வால்யூமு. ஸோ அப்போ ஆறுன்றதும் ஹச்சுன்றது இங்கேருந்து எடுக்க போகிறேன். காயினுன்றப்ப வால்யூம் வந்து πr² h, இதில் இருக்கக்கூடிய 6 ஹச்சும் இங்கேருந்து எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாவெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து 450 காயின்ஸ் அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் சம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 7ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். எ ஹாலோ மெட்டாலிக் சிலிண்டர் whose external radius is 4.3 cm and internal radius is 1.1 cm and whole length is 4 cm is melted and recast into a solid cylinder. ஓகேங்களா? இந்த ஹாலோ சிலிண்டரை உருக்கி சாலிட் சிலிண்டரை ரெடி பண்ண போகிறோம். அது வந்து 12 சென்டிமீட்டர் லாங், ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்றப்ப ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த சாலிட் சிலிண்டர். ஓகேங்களா? கவனிச்சுக்கோங்க, டயாமீட்டர் தான் கேட்டிருக்கேன், ரேடியஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதைத்தான் வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ, இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னது, இந்த ஹாலோ சிலிண்டரை உருக்கி தான் நம்ம வந்து சாலிட் சிலிண்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சாலிட் சிலிண்டர் எழுதலாமா? ஸோ ரெண்டோட வால்யூமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ ஹாலோ சிலிண்டருக்கான டேட்டாலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஹாலோ சிலிண்டர் ஹாலோ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் டேட்டா வந்து ஆர் வந்து 4.3, அதே இது அதாவது எக்ஸ்டர்னல் ரேடியஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அது கேபிட்டல் ஆர். அதே மாதிரி இன்டர்னல் ரேடியஸ் 1.1, லென்த்து வந்து எவ்வளவு 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஹச், லென்த்துன்றது ஹச் தான். ஓகேங்களா? எல் கிடையாது, ஹச். எல்லுன்னா நம்ம வந்து அந்த கோனில் வரும், அதுன்னு நினச்சிடாதீங்க. அதே மாதிரி வால்யூம் ஆஃப் சாலிட் சிலிண்டர். ஸோ சாலிட் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் அவன் என்னெல்லாம் டேட்டா கொடுத்துருக்கான் அப்படின்னு பாருங்கள். ஹச் வந்து 12 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். டி தான் கேட்குறான். டி மீன்ஸ் 2r ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இப்போ இந்த ரெண்டையுமே இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆர் கிடைக்கும். ஆர் 2 மல்டிப்ளை பண்ணால் டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை தான் பார்க்க போகிறோம், வாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்கள். பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சாலிட் சிலிண்டர் என்ன வரும்? 5r² ஹச். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இங்கே இருக்க டேட்டாவை எந்த சைடு, சிலிண்டர் சைடும் ஹாலோ சிலிண்டர், இது சாலிட் சிலிண்டர் டேட்டாவை இங்கேயும் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டு சைடும் பை காமன்றப்போ பையை கேன்சல் பண்ணிவிட்டேன். கேபிட்டல் R² அப்படின்றப்போ 4.3 மைனஸ் ஸ்மால் r² 1.1 r² இன்ட்டு ஹச்சுன்றப்ப 4 ஈக்குவல் டு, இது r² நமக்கு தெரியாது, ஹச் வந்து 12. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம செய்யக்கூடிய ப்ரொசீஜர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா a² மைனஸ் b² ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அப்போ 4.3 ப்ளஸ் 1.1 இன்ட்டு 4.3 மைனஸ் 1.1 இன்ட்டு 4 ஈக்குவல் டு r². இந்த 4 இன்ட்டு 12 இங்கேயே கட் பண்ணோன்னா என்ன வரும்? 3ன்னு வருமா? ஸோ அப்போ இங்கேயே கட் பண்ணிடலாம். 3 இன்ட்டு r². ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 4 எழுதலை, ஏன்னா 1 4 4 3 4 12, ஸோ 3r² வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள், 4.3 ப்ளஸ் 1.1 என்ன வரும்? 5.4 இன்ட்டு 4.3 மைனஸ் 1.1 என்ன வரும்? 3.2. ஓகேங்களா? ஈக்குவல் டு 3r². ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், இதுவுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான். ஸோ கட் பண்ணேன் அப்படின்னா 133.8 1.8. ஸோ இப்போ 1
1.8 இன்ட்டு 32 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண முடியுமா அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1.8 இன்ட்டு 32 நம்ம மல்டிபிள் பண்ணியே செய்யலாம். 1.8ஐயும் 32வையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். இங்கே எடுத்துக்கிறேன். மீதி 1 3 24 26 27 7 2 ஸோ 576ன்னு ஆன்சர் வருது. ஓகேங்களா? எனக்கு இங்கே மல்டிபிள் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 576ன்னு ஆன்சர் வருது. 32வையும் 18ஐயும் மல்டிபிள் பண்ணால் 576 ஆன்சர் வருது. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 576 பட் வந்து பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் ரெண்டு நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுனால 5.76 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5.76. அப்போ ஆர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.76. ஸோ அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மெத்தடு தான் 5.76. ஸோ லாஸ்ட்டாக 2 டிஜிட் எடுத்துனா இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 2s are 4 அகைன் 1. அடுத்து இந்த டபுள் டிஜிட்டை இறக்குங்க. ஸோ பாயிண்ட்டை வச்சுக்கோங்க, ஏன்னா பாயிண்ட் இருக்குது 176. இந்த 2வை டபுள் ஆக்குனீங்க அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அதுதான் இங்கே வரும். ஸோ 5 போட்டேன் அப்படின்னா எனக்கு செட் ஆகாது. 4 போட்டு பாருங்கள். 4 4s are 16 + 1 4 4s are 16 1 17. ஓகேவா? 0. ஸோ இது வந்து 2.4 அப்படின்றது ஆன்சராக கிடைக்குது எனக்கு. இன்னொன்று நமக்கு தெரிஞ்சிருக்கும் 576 அப்படின்றது 24ஓட ஸ்கொயர் தான் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியும் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி இந்த மெத்தடும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.4 சென்டிமீட்டர். பட் அவன் கேட்டிருக்கிறது டயாமீட்டர். ஸோ 2 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2.4. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.8 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் அவன் கேட்டிருக்க டயாமீட்டர். அதாவது புதுசாக நம்ம ரெடி பண்ண அந்த சாலிட்டு சிலிண்டரோட டயாமீட்டர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 4.8 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 6th சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பர். எப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 7ல் இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பாருங்கள். த ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம் ஆஃப் எ கோன் இஸ் 4 மீட்டர், L equal to 4 meter, and the perimeter of circular ends are 18 centimeter and 16 centimeter. ஓகேங்களா? அதாவது ரெண்டு சைடு இருக்கக்கூடிய சர்க்கிள் எண்டு வந்து பெரிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 2π கேபிட்டல் ஆர் 2π ஸ்மால் ஆர் அப்படின்றத கொடுத்துட்டான். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அட் ₹100 per ஸ்கொயர் மீட்டர். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 100 ரூபா விலைக்கு மொத்தம் அந்த இதை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்கேன். ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலோ, இல்லை இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இங்கே பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃப்ரஸ்ட்ரம் ஆஃப் எ கோன் அப்படின்றப்ப பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் தான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ அதான் எழுத போகிறேன். ஸோ இங்கே வந்து நான் 7th சம்மு. ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம் அப்படின்றப்ப கோனு. ஸோ அப்போ வந்து பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல், இதுதான் ஃபார்முலா. ஸோ ஏரியாவை இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். பட் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்க்குலர் ஏரியா கொடுத்துட்டான். 2π கேபிட்டல் ஆர் வந்து 18 அப்படின்னு கொடுத்துருக்கான். அடுத்தது 2π ஸ்மால் ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 18, இங்கே வந்து 16 கொடுத்துருக்கான். ஓகேங்களா? 16 மீட்டர் 18 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து 16 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ இதில் இருந்து எனக்கு ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுலேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா கேபிட்டல் ஆர் வந்து எப்படி எழுதலாம், 18 டிவைடட் பை இந்த 2π அப்படியே இங்கே கொண்டு வந்து டினாமினேட்டர் வந்துடும். அதே இதுலேருந்து ஸ்மாலர் எடுத்தேன் அப்படின்னா 16 டிவைட் பை இந்த 2π அப்படியே டினாமினேட்டர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ கட் பண்ணிங்கன்னா 9/π அப்படின்னு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8/π. ஓகேங்களா? கேபிட்டல் ஆர் வந்து 9/π, ஸ்மால் ஆர் வந்து 8/π. ஸோ இப்போ இதில் நம்ம அப்ளை பண்ணலாமா? ஸோ அப்போ சிஎஸ்ஏ அப்படின்றப்ப பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். ஓகேங்களா? எல்லுமே அவன் கொடுத்துருந்தான். எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா ஸ்லாண்ட் ஹைட்டு 4 மீட்டர்.
ஸோ அப்போ பைன்றதை அப்படியே எழுதுகிறேன். கேபிட்டல் ஆர் அப்படின்றப்ப 9/5 ப்ளஸ் ஸ்மால் ஆருன்றப்ப 8/5, எல் வந்து 4. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பையும் காமனாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ அப்போ 9 + 8 17, 17 × 4. இது கட் பண்ணுறேன். 17 × 4 28, 68 சென்டிமீட்டர், சாரி மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ மீட்டர் ஸ்கொயர் சிஎஸ். ஸோ கவுடு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தட் ரெஸ்ட்ரம் வந்து 68 மீட்டர் ஸ்கொயர். பட் அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு பெயிண்ட் அடிக்க 100 ருபீஸ். ஓகேவா? அப்போ இவ்வளோ ஸ்கொயர் மீட்டருக்கு பெயிண்ட் அடிக்க எவ்வளோ ஆகும் அப்படின்றத தான் கேட்டிருக்கான். ஸோ காஸ்ட் ஆஃப் பெயிண்ட் ஃபார் 1 மீட்டர் ஸ்கொயர் = 100 rupees. Therefore, cost of paint for 68 meter square = 68 × 100, 6800 rupees. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சர். மொத்தமாக அவன் பெயிண்ட் அடிக்க எவ்வளவு செலவு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ செலவாகக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 6800 rupees அப்படின்றாங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 7th சம்மு. கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு நம்ம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 7ல் இருக்கக்கூடிய இந்த 8th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். A hemispherical hollow bowl has material of volume. ஓகேங்களா? ஸோ ஹாலோ பவுலு அதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 436/3 cubic centimeter. இட்ஸ் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் இஸ் 14 சென்டிமீட்டர். டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் இட்ஸ் திக்னஸ், அதாவது கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ, இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸில் போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் மெட்டீரியல், வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பெரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹாலோ ஸ்பியரோட வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன? 2/3 பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் ஈக்குவல் டு திஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அது ஈக்குவலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம திக்னஸ் கேபிட்டல் டி கொடுத்துருக்கோம். அப்போ கேபிட்டல் ஆர் வந்து என்னது? 7. ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஸ்மால் ஆர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்மால் ஆரை வச்சு திக்னஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் போட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வாங்க அதை தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு இருக்கக்கூடியது இப்போ நான் பார்க்க போகிறது 8th சம்மு. இங்கே நான் எழுதிடுறேன். ஸோ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் equal to 2/3 பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஓகேங்களா? ஸோ இதுதான் எதுக்கு ஈக்குவல்? 2/3 பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் ஈக்குவல் டு 436/3. அவனே கொடுத்துட்டான் ஸ்டேட்மெண்ட். இன்னொன்று கொடுத்துருக்கான் நம்மளுக்கு டயாமீட்டர் அப்படின்றது 14 கொடுத்துட்டான். அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் D/2 14/2 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா? சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்கான். ஓகே 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா? சென்டிமீட்டர் தான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே காமனாக எதெல்லாம் இருக்கோ நம்ம கேன்சல் பண்ணலாமா? பையும் இருக்குது, கேன்சல் பண்ணிட்டு கீழே டினாமினேட்டர் 3 இருக்குது, கேன்சல் பண்ணிவிட்டு இது 2 இருக்குது, இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ 2 1 8. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் ஈக்குவல் டு 218. கேபிட்டல் ஆர்ன்றது 7 அப்படின்றப்ப 7 கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் ஈக்குவல் டு 218. எனக்கு ஆர் கியூப் மட்டும் தேவை. ஸோ இது மைனஸில் இருக்கிறதுனால அந்த சைடு கொண்டு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ இந்த சைடு 7 கியூப் இருக்குது. 7 கியூப்னா 7 7s, அதாவது இதை அப்படியே எழுதுகிறேன் உங்களுக்கு, அப்போ தான் புரியும். ஓகேங்களா? ஸோ 7 கியூப் இந்த 218 இந்த சைடு போகும்போது மைனஸில் வந்துருச்சு, இந்த மைனஸ் அந்த சைடு வரும்போது ப்ளஸில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் 7 கியூப் அப்படின்றது 7 7s are 49, 49 7s are 343 மைனஸ் 218. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து இதை நான் சப்ராக்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். இதுலேருந்து ஒரு
82 கிடைக்குது. 300க்கு 82 இருக்குது. 82 + 43 அப்படின்றப்ப 125 மொத்தம். ஓகேங்களா? ஸோ எப்படி சப்ட்ராக்ட் பண்ணேன்னு பாருங்கள். இதை 300க்கு கொண்டு போகணும்னா எனக்கு எவ்வளோ தேவை? 82 தேவை. ஸோ அப்போ 82 இங்கே கிடச்சிரும். இது 300லேருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 43. 82 43 ஆட் பண்ணால் 125. r³ = 125. அப்போ r என்னது? கியூப் ரூட் ஆஃப் 125 எடுத்திங்கன்னா 5. ஓகேங்களா? ஸோ ஸ்மால் ஆர் வந்து 5 சென்டிமீட்டர், கேபிட்டல் ஆர் வந்து 7 சென்டிமீட்டர். அப்போ திக்னஸ் T = கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். கரெக்டாக? ஸோ கேபிட்டல் ஆர்ன்றது 7 - 5 2 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் அதோட திக்னஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஹாலோ ஸ்பியரோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. ஸோ வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. இப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு யூனிட் எக்ஸசைஸ் 7ல் இருக்கக்கூடிய இந்த 9th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். த வால்யூம் ஆஃப் எ கோன் இஸ் 1005 × 5/7 cubic centimeter. The area of its base is 201 1/7 square centimeter. ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் கோன்னா ஃபார்முலா 1/3 πr²h. ஏரியா ஆஃப் இஸ் பேஸ்னா அந்த சர்க்கிள் ஏரியா தான். ஸோ அப்போ πr² ரெண்டையும் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஸ்லான் ஹைட் ஆஃப் த கோன் எல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா வால்யூம் ஆஃப் த கோன். ஓகேங்களா? இப்போ என்ன ஃபார்முலா? 1/3 πr²h ஈக்குவல் டு அவன் என்ன டேட்டா கொடுத்துருக்கான்? 1005 × 5/7. அடுத்தது வால்யூம் ஆஃப் த சர்க்கிள் ஏரியா. வால்யூம் இல்லை, சாரி ஏரியா ஆஃப் இட்ஸ் பேஸ்ன்னு தான் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள், பேஸ் ஏரியானா சர்க்கிள் தான். ஸோ இது வந்து என்னது? πr². ஸோ πr²க்கு எவ்வளோ சொல்லியிருக்கான்? நம்மளுக்கு வந்து 201 × 1/7 கொடுத்துட்டான். ஓகேங்களா? கொடுத்ததுக்கப்புறம் ஸ்லான் ஹைட்டு என்னன்னு கேட்குறான். ஸ்லான் ஹைட் மீன்ஸ் எல் = என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் எனக்கு எல் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ சிம்ப்ளை பண்ணலாமா? இப்போ இது = இது. இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 7, இதை வந்து அப்படியே ஃபுல்லாக எழுதுகிறேன். ஸோ 1/3 × பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆர் வந்து எனக்கு கொடுக்கல, இன்ட்டு ஹச்சும் கொடுக்கல. பட் இதை பாருங்கள், இது வந்து இந்த ஃப்ராக்ஷன் நம்பர் இந்த மாதிரி இருக்கிறத நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? 7 × 1005 எழுதலாமா? ப்ளஸ் 5 /7 எழுதலாமா? ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 35 40. ஸோ 7040 /7 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 7, அதாவது அகைன் எழுதிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ r² × ஹச்சுன்றப்ப 7040 /7 இருக்குது. ஸோ டினாமினேட்டர் இந்த 7 இந்த 7 கட் பண்ணுறேன். 22 பார்த்தீங்க அப்படின்னா அதையுமே நான் கட் பண்ண முடியும். என்ன அப்படின்னா 11. ஸோ இது பார்த்திங்கன்னா 3520. ஓகேங்களா? அகெயின் 11 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 3s are 33, 2 11s are 22 0. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா r² × h வந்து 320. இந்த 3 வந்து அந்த சைடு போகும்போது இன்ட்டு 3ன்னு மாறும். ஸோ 960. r² × h வந்து 916 வரும். r² × h. ஸோ இதே இது இந்த ஃபார்முலாவை எடுங்க. πr² அப்படின்றப்ப ஸோ 22/7 × r² ஈக்குவல் டு இங்கே இருக்கிறத நான் அப்படியே அதே மாதிரி செஞ்சேன் அப்படின்னா என்ன வரும்? 7147. ஓகேங்களா? 147 வரும். அதுக்கப்புறம் ஒன்று ஆட் பண்ணேன் அப்படின்னா 148. சரிங்களா? ஸோ
1408/7 ஓகேங்களா. ஸோ 7ஐயும் கட் பண்ணுறேன். 22 எடுத்தீங்க அப்படின்னா 22க்கு நான் வந்து 11 போட்டேன்னா கூட எனக்கு 133 2288 ஓகேங்களா. 2 டேபிளால் கட் பண்ணுறேன். ஸோ 11 இங்கே 2 டேபிள்னா 704 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். 11ஆல் எடுத்தேன் அப்படின்னா 6 11s are 66 அடுத்து 4 44 4. ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 ஆர் ஈக்குவல் டு என்னது 8ன்னு எனக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஏன்னா ஆரை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ரூட் எடுத்து ஆர் வந்து 8. ஸோ அப்போ ஹச் ஈக்குவல் டு 3 இங்கே இருக்குது 960 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ கீழே வரும் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்ன்றப்ப இதுதான் வரும் எனக்கு ஓகேங்களா. 8 × 8 கட் பண்ணலாமா. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12. அடுத்தது இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 15 ஓகேங்களா. ஸோ அப்போ ஹச் ஈக்குவல் டு என்னது 15 சென்டிமீட்டரு ஓகேங்களா. ஆனால் அவன் கேட்டிருக்க டேட்டா என்ன அப்படின்னா ஸ்லான் ஹைட்டு தான் கேட்டிருக்கான் ஓகேங்களா. ஸோ ஸ்லான் ஹைட்டு தான் கேட்டிருக்கான். ஸ்லான் ஹைட்டுனா என்ன ஃபார்முலா நம்ம எழுதுவோம், எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். நான் இங்கே எழுதுகிறேன், கலர் வித்தியாசப்படுத்துகிறேன், இடம் பத்தலை அதனால் பக்கத்து பக்கத்தில் எழுதுறதுனால ஓகேங்களா. ஸோ ஆர் ஸ்கொயர்ன்றது 8 ஸ்கொயர், ஹச் ஸ்கொயர்ன்றது 15 ஸ்கொயர், 8 ஸ்கொயர்ன்றது 64, ஹச் ஸ்கொயர்ன்றது 225. ஸோ மொத்தம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து 9 8 289 எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 289. அப்போ ஸ்லான் ஹைட்டு எல் வந்து இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 17 சென்டிமீட்டர் அப்படின்றதான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ வீடியோ பாருங்கள். இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. அவன் கேட்டிருக்கிறது என்ன அப்படி கொடுத்துருக்கிறது என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் தான். வால்யூம் ஆஃப் த கோனுக்கான ஃபார்முலாவை போட்டு இதை எழுதுகிறேன், ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ஃபார்முலா போட்டு இதை எழுதுகிறேன். ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். எனக்கு இது வந்து ஆர் ஸ்கொயரில் இது கிடைக்குது. அதேமாதிரி சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ ஆரை இங்கே நான் அப்ளை பண்ணால் எனக்கு ஹச் கிடைக்கும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ அப்போ எல்லும் ஹச்சையும் வச்சு ஆரையும் ஹச்சையும் வச்சு எல்லை நான் கண்டுபிடிக்கலாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட். ஸோ இது இப்படி தான் செய்யணுமானா இப்படியும் செய்யலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னொரு ப்ரொசீஜரும் செய்யலாம். எப்படி அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியதை நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதே இது 22/7 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் இந்த வேல்யூ இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணால் ஹச் எனக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஹச்சை வச்சு ஆரை கண்டுபிடிக்கலாம், ஆரை வச்சு எல்லை கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெண்டு விதத்தில் செய்யலாம். இதை தனியாக நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். சில நேரங்களில் இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். பாருங்கன்னா 22/7 × ஆர் ஸ்கொயர் அப்படின்ற டேட்டா இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக இந்த நம்பரை போட்டேன்னா நம்பரையும் நம்ம சால்வ் பண்ணால் ஹச்சு கிடச்சிடும். ஸோ ஹச்சு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதில் மறுபடியும் இதில் அப்ளை பண்ணால் ஆர் ஸ்கொயர் எனக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ரெண்டு விதத்தில் செய்யலாம். பட் இது வந்து ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் ஓகேங்களா. அதுக்காக தான் இதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சாம்பிளாக மீட் பண்ணுவோம். ஸோ இது வீடியோ பார்த்துக்கோங்க உங்களுக்காக. இது வந்து கோன், இது வந்து சர்க்குலர் ஏரியா ஓகேங்களா. ரெண்டு வேறு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 7ல் இருக்கக்கூடிய இந்த 10th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், எ மெட்டாலிக் ஷீட் இன் த ஃபார்ம் ஆஃப் எ செக்டர் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 21 சென்டிமீட்டர் ஓகேங்களா. மெட்டாலிக் ஷீட்டு அது ஒரு செக்டராக தான் இருக்குது. அதில் சர்க்குலர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர். ஹேஸ் சென்ட்ரல் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 216 டிகிரி. The sector is made into a cone by bringing the bounding radius together. ஸோ இந்த ரேடியஸை சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு கோனாக ரெடி பண்ணுறோம்.
ஸோ அப்போ இந்த ரேடியஸ் வந்து இந்த கோனுக்கு ஸ்லாண்டிங் ஹைட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி கொடுக்கும்போது ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்ம்டு. இந்த க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த கோனோட வால்யூம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் இப்போ வீடியோவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th சம்மு. ஸோ அவன் பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு வந்து செக்டார் தான் சொல்லியிருக்கான். ஸோ அப்போ ஃபுல்லாகவே சர்க்குலர் கிடையாது. ஸோ அது வந்து 216 டிகிரி இருக்கிற மாதிரி ஷீட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதாவது ஒரு சர்க்குலரில் இருக்கக்கூடிய ஒரு செக்டார் ஷீட்டு. ஸோ இது சர்க்கிள்னு நினச்சிக்கோங்க, ஃபுல்லாக சர்க்கிள்னு நினச்சிக்கோங்க. ஸோ இதில் எனக்கு தேவையானது இந்த ஷீட்டை மட்டும் எடுக்கிறேன். ஸோ இது வந்து எவ்வளோ சொல்லியிருக்கான், 260 டிகிரி. ஓகேங்களா? 260 தான் கொடுத்துருக்கான். 216 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்துருக்கும்போது 216 கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த 2 ஏரியா அப்படியே ஓட்டணும் அப்படின்னா, இதோட ரேடியஸ் அவன் சொல்லிட்டான், எவ்வளோ சொல்லியிருக்கான், 21 சென்டிமீட்டர். ஸோ இது ரெண்டையும் அப்படியே ஒட்டிட்டா இது கோணா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ கோணா மாறுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ 2 சைடையும் ஓட்டும்போது கோணம், அதாவது இந்த ரேடியஸும் இந்த ரேடியஸையும் ஓட்டுனா கோணம். ஸோ இந்த ரேடியஸ் தான் என்னது, இந்த ஸ்லாண்டிங் ஹைட்டு. எல் வந்து 21 சென்டிமீட்டர். இதை கொடுத்துட்டு அவன் என்ன கேட்டிருக்கான், வால்யூம் ஆஃப் த கோன், இந்த கோனோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷீட்டோட ஏரியா தான் இதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கரெக்டாக? ஏன்னா இது ரெண்டையும் ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது அவுட்டர் லைன் ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த செக்டார் ஈக்குவல் டு சிஎஸ்ஏ, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அப்போ ஃபார்முலா, ஏரியா ஆஃப் த செக்டார் ஷீட்டு, இந்த ஷீட்டோட ஏரியாவும் இந்த கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து ஏரியா ஆஃப் த செக்டார் என்ன ஃபார்முலா அப்படின்னா, டீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு πr ஸ்கொயர். சிஎஸ்ஏ ஆஃப் கோனுன்றப்போ πr அது நமக்கு தெரியும். ஸோ டீட்டா வந்து எவ்வளவு, 216 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு பையோட வேல்யூ ரெண்டுமே காமன்றப்ப கேன்சல் பண்ணிவிட்டு ஆர் ஸ்கொயர்ன்றப்ப 21 இன்ட்டு 21 ஈக்குவல் டு, இதோட ஆர் தெரியாது பட் எல் எனக்கு தெரியும் 21. ஸோ ஆர் இன்ட்டு 21. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், என்ன பண்ணலாம், இதை நான் கேன்சல் பண்ணலாம், கட் பண்ணி விட்றேன். ஓகேங்களா? ஸோ டிகிரின்றப்ப டிகிரி பேருக்கு தான் டிகிரி, பட் வந்து நம்ம இதில் கேன்சல் பண்ணலாம் நம்மளால். ஓகேங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா 21 சேமாக இருக்குது. நான் இதை கேன்சல் பண்ணிவிட்டேன். இங்கே இருக்கிறத நான் கேன்சல் பண்ணுறேன். இது வந்து 3ல எடுத்திங்கன்னா 7 3s are 21. இது வந்து 12 0. ஓகேங்களா? 120. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 16 216 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ 4ஆல் போட்டேன் அப்படின்னா, சரி 6ஆல் போடுங்க, 2 6 are 26 are 120. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 6 are 18, அகைன் 36 36. ஓகேங்களா? ஸோ இதுவுமே 4ல் பார்த்தீங்கன்னா 5 4s are 20, 9 4s are 36. ஸோ இங்கே எனக்கு இருக்கிறது ஆர் மட்டும்தான். இங்கே இருக்கிறது 9 இன்ட்டு 7 எவ்வளவு, 63 டிவைடட் பை இந்த 5 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 63 டிவைடட் பை 5. ஓகேங்களா? அது போக எல், இது வந்து ரேடியஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது, ரேடியஸ் வந்து 63 பை 5 சென்டிமீட்டர். எல் கொடுத்துட்டான். ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான், வால்யூம் கேட்டிருக்கான். ஸோ வால்யூம் ஆஃப் த கோனுக்கு என்ன ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் த கோன் ஈக்குவல் டு என்னென்ன ஃபார்முலா இருக்குது நமக்கு, 1/3 πr ஸ்கொயர் ஹச். ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் 1/3 πr ஸ்கொயர் ஹச், இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ இதில் ஆர் இருக்குது, எல் கொடுத்துட்டான், பட் ஹச் தான் நமக்கு தேவை. அப்போ ஹச்சுன்றது என்னது, நமக்கு ஃபார்முலா இருக்குது, எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஹச் ஸ்கொயர் மட்டும் எனக்கு தேவைன்னா எல் ஸ்கொயர்ன்றப்ப 21 ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ன்றப்ப 63/5 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளை பண்ணணும். ஸோ இங்கே 21 இருக்குது, இங்கே வந்து 3ல் பார்த்தீங்கன்னா 21 வரும். அப்போ 21 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 21 ஹோல் ஸ்கொயர் பை 5 ஸ்கொயர் எழுதலாமா? 63 3 இன்ட்டு 21 எழுதியிருக்கேன். ஸோ அப்போ 63 ஸ்கொயரு 3 இன்ட்டு 21 ஸ்கொயர் எழுதுறேன், பை 5 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ 5 ஸ்கொயருன்றது இங்கே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே 21 இருக்குது. ஸோ அப்போ 21 ஸ்கொயர் காமன் எடுத்தால் 1 மைனஸ்
3 ஸ்கொயர் டிவைடட் பை 5 ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை இன்னும் சிம்பிளை பண்ணேன் அப்படின்னா 21 ஸ்கொயர்ன்றது என்னது? ஸோ 21 வச்சுக்கிறேன், ஏன்னா இங்கே ஹச் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 25ன்றப்ப இந்த சைடு வரும் 25 மைனஸ் 9 ஸ்கொயர் 6 3 ஸ்கொயர் 9 டிவைடட் பை 25. ஓகேங்களா? இங்கே 21 ஸ்கொயர் தான் இருக்குது, இங்கே வந்து 25. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 மைனஸ் 9 என்ன வரும்? இது 21 ஸ்கொயர் 25 மைனஸ் 9 16 டிவைடட் பை 25. ஸோ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 21 ஸ்கொயர் இன்ட்டு 16 பை 25. ஓகேங்களா? 25 மைனஸ் 9 16. அப்போ ஹச் வந்து இதை ஃபுல்லாக நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வருமோ அதானே வரும். 21 ஸ்கொயர் 16 பை 25. ஸோ 21 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 21 தான். 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4, 25 ஸ்கொயர் எடுத்தால் 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள், என்ன வரும்? 84 டிவைடட் பை 5. ஹச்சோட வேல்யூ 84 டிவைடட் பை 5 சென்டிமீட்டர் அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு 84 டிவைடட் பை 5 சென்டிமீட்டர். இதன்படி பார்த்தா சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன், என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். ஆறுன்றது 21 ஸ்கொயர் மைனஸ் ஹச்சுன்றது, ஏன்னா இந்த எல் வந்து இந்த சைடு வரும்போது மைனஸில் வந்துடும். ஸோ அப்போ 63/5ன்னு இருக்கும். ஸோ 63 வந்து 3 × 21ன்னு எழுதலாம், ஏன்னா 21 முன்னாடி இருக்கிறதுனால. ஸோ அந்த ஸ்கொயர்ன்றது 3 ஸ்கொயர் 21 ஸ்கொயர் காமன். ஸோ அப்போ 21 ஸ்கொயரை வெளியே எடுத்துகிட்டே அப்படின்னா இந்த இடத்துல 1 வந்துடும். மைனஸ் 21 வெளியே போச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது 3 மட்டும்தான் டிவைடட் பை 5 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 21 ஸ்கொயர், இந்த 5 ஸ்கொயர் அப்படின்றத கிராஸாக நான் கொண்டு போகிறேன். ஸோ 5 ஸ்கொயர்ன்றது 25 மைனஸ் 3 ஸ்கொயர்ன்றது 9 டிவைடட் பை 25. 25 மைனஸ் 9 அப்படின்றது 16 வரும். இந்த 21 ஸ்கொயர் தான் முன்னாடி எழுதியிருக்கேன். 25 மைனஸ் 9 16 டிவைடட் பை இந்த 25 எழுதியிருக்கேன். ஸோ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுனா ஹச்னா எல்லாத்தையுமே ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். ஸோ 21 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 21, 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4, 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் 84 டிவைட் பை 5. ஹச் வந்து 84 டிவைட் பை 5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் போடலாமா? ஸோ கோனுக்கு வால்யூம் ஆஃப் த கோனு 1/2 22/7 இன்ட்டு ஆர் வந்து 63/5 இன்ட்டு 63/5. ஹச் வந்து 84 டிவைட் பை 5. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 21 7ஆல் கட் பண்ணும்போது 21 7 7 3 7. ஓகேங்களா? ஸோ இப்போ இதே மல்டிப்ளை பண்ணால் 66 5 5s are 25 25s are 125ன்னு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து 63 இன்ட்டு 84. ஓகேங்களா? ஸோ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 125ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சைட்லேயே மல்டிபிள் பண்ணுறேன். 66 இன்ட்டு 63. ஓகேங்களா? 66 இன்ட்டு 63ன்றப்ப 4158 அப்படின்றது ஆன்சராக கிடைக்குது. அடுத்தது 84ஆல் அதே இதை மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ மேலே இருக்க எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது? 3493272 3,49,272 டிவைடட் பை 125. ஸோ இதை 125ஆல் டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணால் லாங் டிவிஷன் மெத்தட் தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ணிடலாமா? ஸோ அதையும் இங்கேயே செய்கிறேன். 349,272 இங்கே வந்து 125. உடனே இதெல்லாம் ரஃப் ஒர்க்கு தான், உங்களுக்கு இதுதான் வேணும். ரஃப் ஒர்க்கு நான் வந்து நீங்கள் சைடில் எதில் வேணாலும் செய்யலாம். ஸோ கீழே 125. ஸோ 3ஆல் போட்டால் 375ன்னு வரும். ஸோ அப்போ 2 மட்டும் தான் போட முடியும். 2 125 250 சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 99 வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஒரு 2 எடுத்துக்கிறேன். 992 இதில் வந்து நான் கட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 போடுவோம். 7 தான் கரெக்டாக வரும். 8 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தாண்டி போயிடும். ஓகேங்களா? ஸோ 7 போட்டு பார்க்குறேன். 7ன்றப்ப 3 17 1 8. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே தான் வந்துருக்குது. ஸோ 0 120 வரும். கரெக்டாக 120 வந்துருக்குது.
ஸோ அகைன் நம்ம இருக்கக்கூடியது அடுத்து என்ன நம்பர் 7 இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கனாலே 1250. ஸோ அப்போ 9 டைம்ஸ் போடலாம் தாராளமாக. ஸோ 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு. 82. அகைன் என்ன இருக்குது, ஒரு 2 இருக்குது, 822. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 872 அப்படின்றது 7 டைம்ஸ் அப்படின்னா இது வந்து 6 டைம்ஸ் தான் வரும். ஓகேங்களா. ஸோ 6 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 2 டைம்ஸ்னால் 250, 6 டைம்ஸ்னால் 750. ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வருது, 72 கிடைக்கும். ஸோ அடுத்தது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 இங்கே வந்து நம்பர் இல்லை. ஸோ 2 இறக்கிட்டோம், நம்பர் இல்லை, பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 போட்டிங்கன்னா 720. ஸோ 720னா இங்கே வந்து 6 டைம்ஸ்க்கு இது வருது. அப்போ 5 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 5 டைம்ஸ் அப்படின்றப்ப 500, 625ன்னு வரும். இது ஒரு 95. ஓகேங்களா. ஸோ இதோட போதும். எவ்வளோ எனக்கு வந்திருக்குது, 2796.5. ஓகேங்களா. ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் பார்த்தீங்க அப்படின்னா 96.5 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது தான் வால்யூம் ஆஃப் த கோன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நமக்கு இருக்கக்கூடிய சம. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.